ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மித்ரா சமையலறை. இன்றைக்கி வீடியோவில் சேனக்கிழங்கு புளிக்குழம்பு தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் சேனக்கிழங்கு தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இந்த கிழங்கை வேக வச்சுக்க போகிறோம். நான் இந்த பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த கிழங்கு கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சாலும் அதில் வெந்து வந்துடும். இதே போல் நம்ம ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு கத்தியால் நம்ம கட் பண்ணும்பொழுது ஈஸியாக நம்ம கட் ஆகுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் வேறு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தனியாக புளி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், புளி கரைசல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடாக இருந்தோம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெயில் செய்யுங்க, இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தோம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வெடிச்சு வரட்டுங்க. இப்போது கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன். இது கூடவே 15 பல் பூண்டு சேர்த்துருக்காங்க. அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோங்க. இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல சேனக்கிழங்கு, அதை நம்ம தண்ணியெலாம் இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நான் சேனக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ கிழங்கெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்க போகிறேன். மிளகு நல்லா இடித்து வச்சுருக்கேங்க. அந்த 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா இடித்து சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி கரைசல், அதை நம்ம சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்ட பிறகு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நான் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க. நான் இதுலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை விட நல்லா திக்காக வேணும்னா நான் கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான சேனக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சில பேர் சேனக்கிழங்கு அரிக்கும்னு நம்ம எதுவும் செய்ய மாட்டாங்க. இதே போல் நம்ம செஞ்சு பார்த்தோன்னா அரிக்காதுங்க. அதனால் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.